அன்பு மூன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு புதிய நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த புதிய நிகழ்ச்சி என்னன்னா, இன்று இவருடன். இன்று இவருடன் அப்படிங்கிறது இன்றைய நிகழ்ச்சியில ஒரு விஐபியோடு நான் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஸோ அந்த இவருடன் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு, இந்த புதிய நிகழ்ச்சிக்கு முதலாக அழைக்கக்கூடியவரே ஒரு சிறப்பு பெற்றவராக இருக்கணும், நம்முடைய சமுதாயத்தால் போற்றப்படக்கூடிய ஒரு பெருந்தகையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்போ ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவங்கள நாங்கள் அழைச்சிருக்கோம். அப்போ அவங்க யார் அப்படிங்கிற நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு சொல்ல ஆசைப்பட்றேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு இசை முரசு இஎம் ஹனீஃபா அவர்களை தெரியும். அதே மாதிரி காயல் ஷேக் முகமது அவர்களை தெரியும். இன்னும் நிறைய இஸ்லாமிய பாடல்களை நமக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய பாடல்கள் தான் நம்ம கேட்டு வளர்ந்துட்டணும். நிறைய விஷயங்கள் அவங்க பாடி தான் நம்ம சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. அதாவது சில பாடல்கள்லாம் நம்ம திரும்ப 3 நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ஸ்லாகித்து பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட பாடல்களை எழுதின அந்த பாடகர்கள் எப்பவுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க ஃபோட்டோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்க இஎம் ஹனீஃபா அவர்கள் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி பாடகர்களுக்கு பாடல் எழுதிய கவிஞர்கள் எப்போது அவங்க மேடையில் குறிப்பிடும் போது நமக்கு தெரிய வரும். சில பத்திரிகைகளில் சில துணுக்குகள் படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வரும். அதாவது தாவண்ணா காசிம் அவர்கள், கவிஞர் நாகூர் சலீம் அவர்கள், இப்படி நம்ம அந்த கவிஞர்களோட பேரெல்லாம் கேட்டிருக்கோம். இன்னும் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவிஞர்கள் மட்டும் திரைப்பட பாடல்கள் எழுதியிருந்தாங்கன்னா, இந்த கவிஞர்களும் நம்மளுக்கு பேப்பர் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் தெரிய வந்திருக்கும். ஆனால் இவங்க இஸ்லாமிய பாடல்கள் அதிகமாக எழுதின காரணத்தினால இவங்க பேர் மட்டுமே நம்ம காதுகளில் கேட்டிருக்கோம், நம்ம உச்சரிச்சிருக்கோம், அவ்வளோதான். பட் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஃபோட்டோஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர்கள், அவங்களோட பாடல்கள்லாம் சின்ன வயசுல கேட்டிருப்போம் நம்ம. பட் அவங்க தான் எழுதினாங்களா அப்படிங்கிறது நீங்கள் அவங்க நேரில் பார்க்கும்போது தான் தெரியும். அப்படிப்பட்ட பாடல்கள் எழுதின ஒரு மாபெரும் கவிஞர். இன்னும் அதாவது இவங்கெல்லாம் வெளியே பின்னாடி இருந்துட்டு ஒரு பாடல்கள் எழுதி அதை பாடல்களை பாடி அந்த பாடல்கள் நமக்கு சேருது. பட் நமக்கு யாரு அந்த எழுதுன அந்த பொன்னான கைகள் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கவிஞர், மாபெரும் கவிஞர், நம்ம சமுதாயத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு கவிஞர். அவர் தான் தாலிப் சலீம் பே என்று அழைக்கப்படுகின்ற கவிஞர் நாகூர் சலீம் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞராகிய நாகூர் சலீம் அவர்களை உங்களுடைய சார்பாக நான் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமா இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே சார், என்னன்னா உங்களுக்கு இந்த கவிஞர் அப்படிங்கிறது உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது நாங்கள் திரும்ப நிறைய இஸ்லாமிய பாடல்களை சந்திக்கும் போது பேசியிருக்கோம். பட் அந்த கவிஞர் நாகூர் சலீம்ங்கிறது நீங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. எப்படி அப்படின்னா, ஒரு மாபெரும் கவிஞர். அதாவது என்ன சொல்லணும்னா, சாதாரணமாக எழுதிட முடியாது சில விஷயங்கள்லாம். ஏன்னா இஸ்லாமிய அந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய பாடல்கள் எழுதுறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை வேணும். அது இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும், எல்லாருனாலும் எழுத முடியும். ஏன்னா அதில் ஒரு சின்ன விஷயங்கள் முரண்பட்டாலும் வேற ஏதாவது பாதையை கொண்டு போய் விட்டுரும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு ஆலிம் அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞராக நாங்கள் உங்களை மதிக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நான் கேட்குற கேள்வி, உங்களுக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கவிஞர் அப்படிங்கிற அடையாளம் நீங்கள் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லி உணர்ந்தது எப்போ சொல்லுங்க? நான் ஏதோ சின்ன பருவத்தில் சிறுவனாக இருக்கும்போது மூஞ்சியில் கொஞ்சம் ஆடிட்டு இருந்தேன். என்ன அறியாமல் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன். அது எங்கள் வீட்டில் அப்போ நிறையா வண்டி மாடெலாம் நிறைய இருந்தது. அப்போ வண்டி நல்ல வண்டி, இது ரெட்டை மாட்டு வண்டி சண்டி கால் 2 பூட்டி சண்டி சலீம் ஓட்டு வண்டி போட்டு நின்றுக்கிட்டு மானம் போக்கு மாட்டு வண்டின்னு சொல்லிட்டு பாடினேன். இதை ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு எங்கள் அக்கா பெரிய நாவலாசிரி சித்தி ஜுனைதா பேகும் நாகூர்ல இப்போ கூட தினம்பலரை கூட இப்போ வந்தது. அவங்கள பற்றி ஜேம்ஸ் சாலி அவர்கள் அதை பற்றி ரொம்ப விரிவாக எழுதினாங்க. நாடோடி மன்னன் கூட எங்கள் அக்கா இருந்த கதை தான் அது. எம்ஜிஆர் நாடோடி மன்னன் அது காதலா கடமையா அப்படிங்கிற அதை தழுவி அவங்க எடுத்திருந்தாங்க. அதை இந்த கதாசிரியர் ஒத்துக்கிட்டார் ரவீந்தர். அவர் நாவோட சேர்ந்தவர் தான், ஹாஜா மொய்தீன் பேர். அப்போ அவங்க எங்கள் அண்ணன் சோழ நாட்டு சொல்லருவி அப்படி பேராசிரியர் கவிமணி அப்துல் கபூர் அவர்களால் வர்ணிக்கப்பட்டவங்க. அண்ணாவாலையும் அறிஞர்னு வர்ணிக்கப்பட்டவர் எங்கள் அண்ணன். ஹுசைன் முனவர் பே, அஞ்சல் துறை அதிகாரி, பெரிய பன்மொழி புலவர்,
ரொம்ப பழமொழியில பேசக்கூடிய வல்லமை உங்களுடைய படைத்தவர். தந்தையார் பேர் என்ன? என் தந்தையார் பேரு மூனா ஷரீப் பே. அது என்ன பே அப்படிங்கிற ஒரு பேன்னு சொன்னா படைத்தளபதினு, பே கமாண்டர் சீஃப். ஓ பே. அந்த வகையில எங்க அப்பாசிய குலத்தோன்றல் அல்லது தென்னாடு போன்ற செண்பகவல்லி தேவி அல்லது தென்னாடு போன்ற அப்பாசிய குலத்தோன்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எங்க அக்கா எழுதியிருக்கு. அதே நாவல் சரித்த. அது இந்த அப்பாசிய ஏர்வாடி அணிஞ்சிருக்கான் மந்திரி அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நம்ம பாட்டனாரு வர்றாங்க. அதனால அவங்க பாண்டியமரன் படையில இருந்து படை நடத்துறதுனால அந்த பாண்டியமரன் மன்ன பாரம்பரியத்துல கூட ஒரு பெண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப அந்த படைத்தளபதி அவங்க நடத்துறதுனால அந்த பேங்கிற பட்டம் அவங்க வந்துருச்சு. சரி, உங்களுடைய அந்த பரம்பரையை கவிஞர் பரம்பரைன்னு சொல்ல முடியுமா? உங்க தந்தையார் எழுதுவாங்க. ஆமா, அதாவது என்னுடைய பாட்டனார் வண்டக்கலைஞ போவன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மிக பிரசித்தி பெற்றவர். தமிழகத்தை வண்ண வச்சு பாடியவர், நிகழ்த்தவர். அலிபாத நாடகம் அவங்க எழுதினதான். சரி, அவங்க என்னுடைய பாட்டனார். கூட நாகூர்ல இருக்குதுங்க. சரி சரி. அவங்க வந்து மீசல் வண்டக்கலைஞ புலவர். அது தும்படைக்கா கோட்டையில அடங்கியிருக்காரு. அவங்க பாட்டனார். சரி. அப்புறம் வந்து இதெல்லாமே ஃபத்தேபூர் சிக்ரி டெல்லியில அடங்கிற ஷாஹோலிலாம் ஃபத்தேபூர் சிக்ரி சலீம் சிஸ்தி அவங்க டெல்லியில் அடங்கிற ஷாஹோலிலாம் அவங்க எல்லாம் நம்ம பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க. அவங்க வரலாற்று குறிப்பு இருக்குது. ஆனா அது வாய்மொழியாத்தான் எனக்கு தெரியுமே தவிர அந்த பட்டயம் வந்து எங்க புதுக்கோட்டை மகாராஜா கொடுத்தது அது எங்க அண்ணன் வந்து இந்த நான் சொன்ன ஹுசேன் முனவர் அவருக்கு அடுத்தபடியா உள்ளவர் அவர் பாலியன்னு ஒரு பத்திரிகை நடத்திருந்தாரு. அவரு அதை எடுத்துட்டு போனாரு. அதோட அது எங்க போயிடுச்சுன்னே தெரியல. சரி, அந்த மாதிரி பல இது போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதனால அந்த சான்றை பெற முடியல. எங்க அக்காட்ட அது இருந்தது. சரி, அது இப்ப எங்க அக்கா மறைஞ்ச பிற்பாடு அதுல உள்ள சில நூல்களை கூட என் தங்கச்சி மாமன் நாகூர் ரூமின்னு நிறைய நூல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. நல்லா டாக்டர் பட்டம் பெற்ற பேராசிரியர் ஆம்பூர்ல. என்ன அது அவங்க கூட என்னுடைய தங்கச்சி மாமன் தான். பெரிய சிறந்த எழுத்தாளர். அதை நான் பெருமையா சொல்றேன். பாரம்பரியமே வந்து அந்த கவிஞர் எழுதக்கூடிய இதுல வந்து முதல் எழுதின பாடல் வந்து அந்த வண்டி பத்தி எழுதினேன், சண்டி சலீம். அது அப்போ இது வந்து சும்மா ஏதோ வாயில வந்தா ஓரணும். அது இதை பார்த்துட்டு அந்த ரைம் கிமிகளாம் பார்த்துட்டு அந்த வண்ட கலைஞ போலவருடைய வாரிசுல அந்த வழியில வந்தவன் அதான் இவனுக்கு பாட்டு இயற்கையா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த தூக்கி விட்டாங்க. ஓஹோன்ட்டு அன்னைக்கு ஏறி கல்ல உட்காந்து ஓடின வண்டி தான். அப்ப ஓடின வண்டி தான் இன்னும் ஓடிட்டே இருக்கு. எல்லாமே அதனாலயே வீட்டுல குடும்பத்தை எல்லாருமே படிச்சவங்க என்ன தவிர நான் கொஞ்சம் சொற்பமா படிச்சு படிச்சுட்டு கோட்டை விட்டு மெட்ராஸ் இங்கதான் வந்து 40 வருஷம் இங்க இப்ப சினிமா போயிட்டு நீங்க ஒரு படிக்காத மேதைன்னு சொல்லாமா? அப்படி கொஞ்சம் படிச்ச மேதைன்னு சொல்லலாம். இல்ல, எனக்கு பிடிக்காத பாதையில போயிட்டேன். என்னன்னா அந்த வண்டியில அச்சாணிக்கு பதிலா அவங்களுடைய எழுத்தாணியை வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த இல்லாத ஒரு உங்க வாழ்க்கை ஆண்டவனுடைய அருள். அப்படி வந்து இயற்கையா அது வந்ததுதான் தவிர நான் ஒன்னும் கத்துக்கிறதுலாம் வந்ததில்ல. கட்டுறது கைமண்ணவு கல்லாத உலகளவு இருக்கிற மாதிரி நம்ம சொற்பமா கத்துதான். ஆனா இப்படி ஏதோ அவனுடைய நாட்டப்படி நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்க முதல்ல வண்டியை பத்தி ஒரு பாடல். சரி சரி, இஸ்லாமிய பாடல் எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் எழுதிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அது எப்படி நீங்க இஸ்லாமிய கவிஞரா வர்றதுக்கான சூழ்நிலை எப்படி? முதல்ல எப்படினாக்க இந்த 5 நாகூர்ல உள்ள இப்ப நான் எழுதுற பாட்டு இப்ப ஜெயஸ்தாஸ் பாடியிருக்காரு. அது பிரமாதமா பாடியிருக்காரு. நாகூர்ல மைமையில படம் ஒண்ணு பண்ணிக்கிறத இருக்குவாரு. அதுல அந்த நாகூர் ஆண்டவரை பத்தி ரொம்ப அருமையா பாடிக்கிற வரும். கிளைமாக்ஸ் சாங் ரொம்ப அருமையா இருக்கும். அத வந்து அந்த மாதிரி நாகூரை பத்தி எனக்கு ஒரு ஈர்ப்பு எப்பவுமே உண்டு எனக்கு. அதுல நாகூர்ல 5 மணி நேரம் ஆகுதுல்ல, அதை வச்சுக்கிட்டு அப்போ உணர்வு தொலைச்சேன். நாகூர் தர்கா காணுது 5 மணி நேரம் தோணுதுன்னு சொல்லிட்டு நாகூர் தர்கா காணுது 5 மணி நேரம் தோணுதுன்ட்டு இப்படி ஏதோ உணர்வு தொலைச்சேன். அதுல நம்ம ஹெச்எம் அடிமான ஒரு பாடகம் மட்டும் இருந்தான். அவன் ரொம்ப என்னுடைய நண்பனு கூட நாகூர் அணிப்பா மாதிரி நாகூர் ஹெச்எம் அடிப்பா இருந்தார். அவர் இசைத்துல நிறைய பாடியிருக்காரு. ரொம்ப நெருக்கமான நண்பன் எனக்கு.
அவரு வந்து நிறைய அந்த கச்சேரிலாம் தர்கா உட்காந்து பாடுறது, அவரு சேர்ந்து பாடி அப்படியே 4 பேர் ரசிக்கிற மாதிரி வந்து அப்புறம் அந்த வழியில வந்துச்சு நிறையா. அப்படி எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்ப அந்த எழுதின முதல் பாடல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் பாட்டை தான் இஸ்லாமிய பாடல். அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த முதல்ல இந்த உணர்நல்ல இதான் பாட்டு. இதான் பாட்டு. ஓகே ஓகே. சரி, உங்களுடைய பாடல் இசை வடிவம் பெற்றது எப்போ? நாடகம் எழுதும் போதா இல்ல இஸ்லாமிய பாடல்களா வெளிவர? எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, பாடல் எழுதும் போது உங்கள்கிட்ட கூட இசை ஆற்றல் நிறைய இருக்குதுதான் கேள்விப்பட்டேன். அதை கூட இப்ப நம்ம பார்க்கணுத அந்த இப்ப எனக்குடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு பாட்டு எழுதும்போது ஒரு ஒரு இசை வடிவம் இருக்கும், அது இயற்கையாவே. சரி, நான் ஒரு அனிபானா இருக்கட்டும், வேற எந்த பாடகராக இருக்கட்டும், கப்பலுக்கு போன மச்சான், தமிழகத்து தர்காக்கு, ஈச்ச மரத்தின் சோலையில், இந்த ஈச்ச மரத்தின் சோலைக்குள்ள ஒரு பஞ்சு வச்சு கொடுத்தேன் நாங்க. அது அது ஏற்கனவே பாண்டது 40 வருஷம் 45 50 வருஷம் இருக்கும். அது PK கலிஃபுல்லா திருச்சி, அவர் பெரிய ஹார்மோனி மாஸ்டர், அவர் மாவன் பெரிய TMS எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரசிச்சு ரொம்ப உச்சஸ்தாயில பாடக்கூடிய ரொம்ப ஹார்மோனி மாஸ்டர். அந்த பையனுடைய தாப்புடார் PK கலிஃபுல்லான்ட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. முதல்ல வந்து காரைக்கால் தாவூதன்னு அவரு குறிப்பிட்டவர். அது அவர் வந்து முதல்ல இசைத்திட்டு அவரை முத்து நவரத்ன மாமணி முத்துன்னு பாட்டு, அதெல்லாம் அந்த காலத்துல ஏதாவது பெரிய வீட்டுக்கு கூட ஒழியும். எப்படி அது டியூன்? அது முத்து நவரத்ன மாமணி முத்து எங்கள் முஸ்தபா முகம்மது பாத்திய முத்து காரைக்கால் தாவூது அருமையா பாடுறாரு. அவரு சிரோன்ல அவருக்கு பெரிய ஒரு ஆடியன்ஸ் கும்பலே இருந்தது. அடிக்கடி சிரோன் தான் போயிட்டு வரும். என் பேர்ல ரொம்ப பிரியம் அவரு. மற்றபடி இந்த மாதிரி இந்த PK கலிஃபுல்லா இருக்கார்ல, அவரு வந்து அவருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குறிச்சு அவருடைய கல்ச்சர்ல நான் ஒரு அணிபண்ண வந்து 4 பேர் சிபாரிசு பண்ணி கலிஃபுல்லா வேலையில ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனா அதே கலிஃபுல்லா பாய் இந்த நான் ஒரு அணிமானனுக்கு ஹார்மோனி வாய்ச்சார் அப்படியும் உண்டு வச்சுங்களேன். அந்த கலிஃபுல்லா பாய் பாண்டில தான் ஈச்ச மரத்தின் சோலையில் பாட்டு. அதுல பஞ்சு வச்சுன்னா, ஈச்ச மரத்து இன்ப சோலையில் நவீனாதரே இறைவன் தந்த நாளே அப்படியே வந்துச்சுல. அதுதான் பாலைவனத்தில் ஒரு புது மலராக பாவையில் உழைக்கும் ஒளி நிலவாக அப்படி அப்படி எக்ஸ்ட்ரா பாக்கி எல்லாமே அவர் தான் பண்ணாரு. அந்த 50 வருஷத்துக்கு பிற்பாடு ஷேக் முகமது பாடி அது பெரும் புகழாகி போச்சு. ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில் பெரிய வரலாற்றுல பட்டு போட்டு. அந்த மாதிரி அது மாதிரி தமிழகத்து தர்காக்கு அதை வந்து அது வச்சு எப்பவுமே அந்த டியூனை நான் தான் வச்சேன். எப்போ அப்படிதான் அது செக்அப் பண்ண நிறைய பாட்டுக்கு அந்த ஓப்பனிங் இந்த தொகைராமர் எடுப்போமே அந்த தமிழகத்து அது சமயத்துல செக்அப் அவரே சொந்தமா பண்ணிடுவாரு. தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். சமயத்தில் அடுத்து அவுலியாக்கள் எனப்படுவது அது நான் தான் சொன்னேன் முதல்ல. எப்படி அப்படி அவுலியாக்கள் எனப்படும் இறைநேச செல்வர்களை ஆங்காங்கே ஏற்படுத்தி அனைத்துலக மக்களுக்கும் நல்ல வழி காட்டி வைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் தமிழகத்து. இதை கொஞ்சம் நேரத்தா கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவேன், பாக்கி டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டார். சரி, இது எப்படி இப்படிப்பட்ட ஒரு பாடல் எழுதணும்னு ஐடியா அவர் பண்ணாரா நீங்க பண்ணீங்களா? அந்த ஐடியா இது எனக்கு தான் வந்தது. ஆமா, திடீர்னு இப்படி என்னமோ ஒரு உதிப்பு வந்தது. இந்த மாதிரி தமிழக தர்காக்களை வச்சு பாடினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. சரி, அப்படி வச்சா நான் எழுதி கொடுத்தேன். அது பெரிய வரப்போ கோயில்ல தான் அது பாட ஆரம்பிச்சுட்டாங்க. கோயில்ல ஒளிபரப்புனாங்க. அதான் நானே கேட்டுக்க வரோம். ஈச்சை மரத்தின் சூழலில் நீங்க அது அதே கப்பலுக்கு போன வச்சான். அது ரொம்ப அதை கூட வந்து அதுக்கு நான் தான் டியூனே பண்ணேன்.
கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிரங்க ஆசை மச்சான். கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே இன்ஷா அல்லாஹ் விரைவில் வருவே. அது டியூனை டியூன் பண்ணிக்க நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ராகந்தாளரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை. இருந்தாலும் என்னுடைய பழக்கம் அப்படி. இப்ப தேவாசார காதலுக்கு தீங்கு செஞ்சா தேசிய குற்றம், இப்படி ஆள்பவர்கள் போட வேணும் அவசர சட்டம். காதல் ஒரு பாவம் அல்ல தோழா, நான் கணக்கு போட்டு பார்த்தேன் ரொம்ப நாளா. காதலிச்சா சாதி பேதம் சச்சரவு ஏது, காதலிச்சா சாதி பேதம் சச்சரவு ஏது, சமத்துவமே ஆதரிச்சு சங்கம் வைக்கும் பாரு. வரதட்சிணை தற்கொலைகள் வசதி திமிர் ஓயுமே, வாழ்வுக்காக ஏங்கும் பெண்கள் வெளி நீரம் காயுமே. கண்ணு நாளும் சந்திச்சு கலந்துக்கிட்டா தப்பா, கண்ணு நாளும் சந்திச்சு கலந்துக்கிட்டா தப்பா, கற்பு ஜோதி அணைஞ்சிடாம கட்டிக்கடா அப்பா. காதல் ஒரு பாவம் அல்ல ஜமாயி, நெருப்பு கடலில் விழுந்த போது நீந்தி சமாளி. சரி, இப்போ அடுத்தடி சூப்பரா இருக்கும். இல்ல இப்படிப்பட்ட அதாவது இஸ்லாமிய பாடல்கள் எழுதுன நீங்க திரைப்பட பாடல் இப்படி எழுதிருக்கீங்க. இப்ப இந்த திரைப்பட பாடல்ல நீங்க காதல் பத்தி ஒரு பாடல் எழுதிருக்கீங்க. அந்த காதலை நீங்க ஆதரிக்கிறீங்களா எப்படி? நான் ஆதரிக்கிறேன். அதனால ஜாதி பேதம் முடியுது, அது பொழுது சமத்துவம் ஏற்படுது. அதனால காதலா இருக்கணும். முரண்பாடு இருக்கக்கூடாது, அதுல மோதல் இதெல்லாம் இருக்கப்படாது. சரி, நிஜமான காதலா இருக்கணும். சரி, காதல் வந்து எதை பத்தி கண்டுக்காம அந்த காதல் இருக்கு. காதல் தான், லைலா மஜ்னு காதல் தான். பட் அதுக்காக லைலாவுக்கும் மஜ்னுக்கும் தான் காதல் ஏற்படணும், யூசுஃப்க்கும் ஜுலைக்காவுக்கும். ஆமா, அப்படிதான் ஆகும். அதான் ரசூலுல்லாஹ் பேர கூட காதல், உங்களுக்கு காதல் உண்டு, எனக்கு காதல் உண்டு. சரி சரி சரி. இப்போ நீங்க வந்து இந்த பாடல் எழுதுங்க. இசை முரசு ஹனீஃபா அவர்களுக்கு நீங்க எழுதின பாடல், முதல்ல எழுதின பாடல் என்ன? நான் வந்து முதல்ல ஒரு நாடகத்துக்காக ஒரு பாட்டு எழுதினேன். என்ன பாட்டு? அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பாடலாம் பாடிட்டு இருந்தாங்க. அனிமா என்ன யார்ட்டையும் பாட்டு ஜடின்னு வாங்க, எந்த கவிஞரும் போய் அணுக முடியாது. அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் அவர்கிட்ட. ஏன்னு சொன்னா கண்டபடி கிறுக்குத்தனமா போயெல்லாம் எழுப்பா அவர் பாட மாட்டார். வார்த்தைகளை புடம் போட்டு எடுக்கணும். அதில் ரொம்ப அவரை மாதிரி நிகழ்ச்சவர் யாரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி வார்த்தைகள்லாம் சுத்தம் மணிமணியா இருக்கும். அதை வந்து போட்டு புடம் போட்டு எடுத்து தான் அவர் பாடுவார். அப்படிப்பட்டவர்கிட்ட அப்புறம் ஆபீஸ் காக்காக்கெல்லாம் முன்னோடி. ஆனா அவர் இருக்கும்போது நான் எழுத ஆரம்பிச்சுட்டேன் பொழுது. அவங்க ஆபீஸ் காக்கால என்ன பாசத்துக்குரியவங்க. அவங்கெல்லாம் வந்து அப்பமா எழுதினவங்க. அவங்க வந்து என்னமா சொல்லிட்டு வந்தேன். முதல்ல நீங்க நாடகத்துல அந்த பாட்டை, அந்த நாடகத்துல நான் ஒரு பாட்டு எழுதினேன். அது அம்பிகாபதி தந்த அமரா, இது அழியாத சந்தர்ப்ப நாடகம். கதை வசனம் பாடல் இயக்கம் எல்லாம் நான் தான். பல நாடகங்கள் நடத்திருக்கேன். விதவை கண்ணி, சந்தர்ப்பம், சோக்காளி, மிஸ்டர் 1960, இந்த மாதிரிதான். 1960 ஆமா ஆமா வச்சுங்களேன். அப்ப இந்த சந்தர்ப்ப நாடகத்துல பாடல் ஒரு நாளைக்கு 2 ஷோ நடக்கும். பல ஊர்ல நடந்திருக்கு. சரி, சினிமா ஹீரோ நடிகரும் அடிச்சிருக்காங்க. சரி, மேக்கப் மேன்லாம் ஜெமினி ஸ்டூடியோ வந்து பண்ணாருங்க. சரி, என்ன பாட்டு எழுதுனீங்க அதுக்கு? அதுல வந்து அம்பிகாபதி தந்த அழியாத பாசத்தால் வெம்பி உயிரிழந்த அமராவதி எங்கே அப்படின்னு ஒரு பாட்டு. அது அந்த பாட்டை மாரியப்பா, காரைக்கால் மாரியப்பான்ற ஹார்மோனி மாஸ்டர், அவர் தாரா தான் வாசிப்பார். அவர் இல்லாம அனிமான் கச்சேரி பாட மாட்டார். அவரும் கிளாரினட் இந்த துரை பேரும் அவரும் இல்லாம அவர் கச்சேரி பாட மாட்டார்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வந்து மாரியப்பா பண்ண இசை தான் இருக்கு. அந்த இசையை பார்த்து எல்லாருமே ரொம்ப அலட்சியம் இருப்பார். நாடகத்துல நம்ம டேப்பில் போட்டு விட்டோம், பெரிய கூட்டம் கூடியும். அந்த அளவுக்கு பெரிய விளம்பரம் வச்சு பாண்டியன் தியேட்டர் அந்த நாடகம் நடந்தது, நாகூர் தியேட்டர் நடந்தது, பல ஊர்ல திருவாரூர் நடந்தது. அப்பதான் வந்து முத வந்து கண்ணதாசனும் கவிஞரும் கண்ணதாசனும் சம்பத்தும் கட்சியை விட்டு ஓடிட்டாங்க. ஓடி போன உடனே கவிஞர் கண்ணதாசனும் ஈவிகே சம்பத்தும் கழகத்தை விட்டு ஓடிட்டாங்க. அப்போ வந்து அனிபாண்ட வந்து இந்த மாதிரி ஒரு முதல்ல இந்த பாட்டு எனக்கு வேணும், ஒரு பாட்டு நீங்க எழுதி கொடுங்க. அப்ப எழுதுனதுதான் அந்த வளர்த்த கடா பாட்டு. அது இன்றைக்கும் அது பாடப்படுது. மதுரை மாநாட்டில் லட்சோபலட்ச மக்கள் கரகோஷம்லாம் அப்படி மாநாடு அந்த மாதிரி இருக்கும். அப்போ எழுதுனேன். முதல் அரசியல் படம் தான் முதல் எழுதல. அதோட இஸ்லாமிய பாட்டு எழுதுனேன். இன்று வந்து நாளை
அன்பு மார்க்கம் தந்தை எங்கள் அகமதேயா முஸ்தபான்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு என்னமோ ஞாபகம் இல்லை. அந்த பாட்டெல்லாம் ஹெச்எம்ல வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இதுக்கு எப்போ நிவாரணர் ஹெச்எம்ல பாண்டாருனாக்கா அதுக்கு முன்னாடி பொறையார் பிஎம் சுல்தான் ஒருத்தர், அவர் தான் முதல்ல ஹெச்எம்ல பாண்டார் என்னுடைய பாடலை. அதுக்கு அடுத்து பிகே கலிஃபுல்லா அந்த அந்த இது ரோஷன் பேகம் அது தழுவியது. அது வந்து 2 பேரும் சேர்ந்து கொலம்பியால பாண்டாங்க. சரி, கொலம்பியால பாடி அதுக்கப்புறம் 3வதாத்தான் அனிபாண்டம் பாடினார். அதுக்கப்புறம் பல பேர் பாடுறாங்க. எந்த பாட்டு பாடுறாங்க? இஸ்லாமிய பாடல்கள்? யாரு? இஸ்லாமிய பாட்டு, இஸ்லாமிய பாட்டு. ஆமா. அப்புறம் இதை முடிஞ்சா அப்புறம் அனிபாண்டம் ஃபர்ஸ்ட் தீனோரை ஞாபகம் பண்ணது. தீனோரை நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா, தீனோரே நியாயமா. அது ஒண்ணு. தீனோரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா. திருமுறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன, அவன இதை தூதர் நபி மொழி குவிந்திருப்பது என்ன, அறிகள் உருவாகி அங்கள் இறைவதென்ன, அந்த ஞானத்தை வாங்கிய மூலப்பொருள் என்ன. திருமறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன, அறிவு. இறை தூதர் நபி பொன்மொழியில் குவிந்திருப்பது என்ன, அன்பு. அந்த அறிவு இதெல்லாம் வந்துல அந்த பாட்டு. அந்த பாட்டு அது எப்படி இந்த இசை வந்துன்னு சொன்னா, அது ஏற்கனவே மாங்கனியில் வீடு கட்டி வாழ்ந்திருப்பது என்னன்னு ஒரு பாட்டு எழுதினேன். எதுக்கு? காட்சிக்கா அந்த மாதிரி நிறைய எழுதி வச்சிருக்கேன். சரி, மாங்கனியில் சொல்ல மட்டும் சொல்றேன். மாங்கனியில் வீடு கட்டி வாழ்ந்திருப்பது என்ன, என் மனதினிலே காலம் எல்லாம் குடியிருப்பது என்ன, கொம்பில் விளையாமல் பழுத்த பழம் என்ன, கண்ணு மாங்கனியில் வீடு கட்டி வாழ்ந்திருப்பது என்ன, பண்டு நம் மனதினிலே காலமெல்லாம் குடியிருப்பது என்ன, அன்பு கொம்பில் விளையாமல் பழுத்த பழம் என்ன, கண்ணும் அதை கொத்தி கொண்டு செல்ல சுற்றி வருவது என்ன, என்னும். இத டைரக்டர் வந்து அப்போ வந்து நம்ம அண்ணாவுடைய வேலைக்காரி படத்துக்கு டைரக்ட் பண்ணாரு சாமி, ஏஎஸ்எஸ் சாமி. அவர் கூட்டு போய் அப்பா நாகூர்ல ஒரு புதையல் கொண்டு வந்திருக்காப்பா அப்படி ஜோசப் கலிட்ட சொன்னாரு. அவர் பார்த்து ஏற்கனவே ஆலங்குடி சோமம் எழுதிட்டாரு இருக்காரு சாமி, ஐயா ஆலங்குடி சோமம் 4 எழுதிட்டோம், இவரு 1 எழுதட்டும், எங்க ஒரு பாட்டை சொல்ல வேண்டாரு. ஒரு பாட்டு எடுத்து பட்டுக்கூட்ட மாதிரி இருக்காரு. அந்த பாடல் அந்த பாடல் இல்ல, இது வேற. பண்பும் பெருநோக்கும் அன்பும் அறநெறியும் போன இடம் எங்கே, 6 அறிவு மனிதனுக்கும் 5 அறிவு ஜீவனுக்கும் அடையாளம் தெரியவில்லை இங்கே என்று சொல்லிட்டு அவன்தான் மனிதன் என்று சொல்ல முடியலே, சொந்த அண்ணனை கூட தம்பியால நம்ப முடியலே, எவன்தான் மனிதன் என்று கேட்ட போதிலே அவன் இவன்தான் என்று உறுதியோடு காட்ட முடியல. மறந்து போச்சு பாடலான வரிகள் பாருங்க, அருமையான. உண்மையும் பொய்யும் ஒன்றோடொன்று கலந்து கிடக்குது, இங்க ஒருவனை போய் ஒருவன் விழுங்கும் கொடுமை நடக்குது, தன்மை கட்ட சில மனித கூட்டம் வெளிச்சம் போடுது, செய்த தவற்றை மறைக்க பணத்தினாலே பகடையாடுது, இது யாருக்கு புரியுது யாருக்கு புரியுது. அடுத்து ஒரு தத்துவம் வரி அதெல்லாம் நிறைய சொல்ற டைம் ஓடி போயிடும். சாதாரண ஒரு பாடல் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கீங்க? நான் ஒரே தளபதிக்கா நான் பாட்டு எழுதுனேன். ஒரு 1000 விளக்கு உசன் என் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் தான். என்ன சிறு வயசு நான் அண்ணன் தான் கூட, அவங்களும் என்ன அப்படி தான் கூடுவாங்க. அவங்கெல்லாம் அவங்க இந்த கணிஜி ஆர்மன் சேகரா காயிலின ஒரு எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வச்சுக்கலாம். என் மேல இந்த டாக்டர் ஹக்கிம் செய்யறதா இருப்பாங்க. என் வடக்கு கோட்டையார் தீனிசை கவிஞர் வடக்கு கோட்டையாரு, இவங்க அருமையா பாடுவாங்க. அவங்களும் டீ எல்லாம் பாடிட்டாங்க. என்னுடைய பாடல அவரே பெரிய கவிஞர், அவர் நல்லா அருமையா பேசக்கூடியவர், அதே சமயத்துல அருமையா பாடுகிறார்.
நல்ல ஆற்றல் படிச்சிருக்காங்க. நீங்க பாண்டிங்களா பாருங்க, அது மாதிரி வந்து ரொம்ப அருமையா பாடிக்கிறேன். இதெல்லாம் வந்து நிறைய வந்து 30 நாள் பெருநாள் நோம்படிலாம் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈமானில் விளக்கேற்றி ஒளிதர் முரமலான் வழிதர் முரமலான் எல்லாம் பாட்டு. அது தேவாதான் இசை நினைக்கிறேன். என்ன சரி, எழுதக்கூடிய அந்த நேரம் உடனே எழுதிடுவீங்களா ஒரு பாட்டு கொடுத்து? உடனே அந்த பாட்டை வந்து ஒரே நாள்ல அந்த ஒரு கேசட்டுக்குள்ள அத்தனை பாட்டையும் ஒரே நாள்ல எழுதினேன். அது தளபதி மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்திருந்து பெரிய கலைவாண்டகத்தை பெரிய விழா நடந்துச்சு. அந்த கேஸ் நல்லா அதே இறையன்பன் குத்துசு அனுப்பாங்க. அடுத்தபடியே இசை இளமுரசு இறையன்பன் குத்துசு ரொம்ப அற்புதமா அதை பாடினாரு. அது பார்த்தா தேரேந்தோர் தாஜுதீன்லாம் திருச்சி எஸ்.எம். யூசுப், அது மாதிரி வாகிது எஸ்.எஸ்.டி. வாகிது, கவாலி அரசர், தமிழ்நாட்டிலே புதிய பிரளயத்தை ஏற்படுது கவாலி அரசர், அத்தாலி ஆசாத்து, இப்படி அவள் பழக்கத்தை உசமன், இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் ஏறத்தாழ 190. இப்போ உள்ள யேசுதாஸ், எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கங்கை அமரன் உட்பட எம்.எஸ். விஸ்வநாத் சார், ராமூர்த்தி சாரு எல்லாருமே பாடியிருக்காங்க. அது இப்போ கூட சித்ரா, ஹரிஹரன் பாடிக்கார், ஏ.ஆர். ரஹ்மான் பாடிக்காரு. என்ன இதெல்லாம் 195க்கு மேற்பட்ட 195க்கு மேற்பட்ட பாடகர்கள் பாடகிகள் அப்ப உள்ளதுல இப்ப இருக்கிறவங்க பாடியிருக்காங்க. எல்லாருமே பாருங்க, சித்ரா, பி. சுசீலா, சுனந்தா, சுஜாதா, யாரும் பாடி எல்லாரும் பாடிக்கணும். இப்ப இந்த பாட்டு அந்த அருள் மணக்குது, அது அனிபாண்ட பாடினது அதுலதான். அருள் மணக்குது அரமணக்குது அரபு நாட்டிலே அந்த பாட்டு. அருள் மணக்குது அரமணக்குது அரபு நாட்டிலே, அருள் மணக்குது அரமணக்குது அரபு நாட்டிலே. ஆமா அந்த பாட்டு தான். அது மாதிரி வாசல் தேடி வந்தேன் சாக மீரானே பாட்டு. அப்புறம் நெஞ்சிலே வாழ்கின்றவர் அந்த பாட்டு. வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு நபி வழங்கிய நெறி. வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு நபி வழங்கிய நெறிகளிலே, வாரி வாரி தந்த வைரம் உண்டு அவர் வாய் மலர் மொழிகளிலே. நாம் வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு. உயிரிருக்கும் வரை உமை மறவேன். உங்களுக்கு முந்திக்கிறேன். ஏதாவது பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா நீங்க கேட்டீங்கன்னாக்கா நான் இதை எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன். என்ன பாட்டு? இந்த உயிர் இருக்கும் வரை உமை மறவேன் பாட்டு. அடுத்தபடியா இன்னொரு பாட்டு எனக்கு பிடிக்கும், ஆனா பல பேருக்கு பிடிக்காது, அப்புறம் மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பாட்டு? அது வந்து ஷேக் முகமது பண்ண இறைவனை யாருக்கு தெரியும் நபி ரசூல் இல்லை என்றால் நபியை யாருக்கு புரியும் வல்ல நாயன் இல்லை என்றால். ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் வந்தார், ஆண்டவனை யார் காட்டி வைத்தார்? ஓயாது உழைத்த உயர் நபி என்றோ ஓரிரை கொள்கையை நாட்டி வைத்தார். வேதம் கொடுத்தான் இறைவன், செயல் நபிகள் இருட்டில் வைத்தார்கள். அற்புதம் பின்பு காவியம் வடித்தார். முஸ்லிம் அரசு படத்துல அத போட்டு அதை அட்டப்படத்தை இருட்டாக்கி அப்புறம் ஒளி எழுத்துக்களை வெள்ளை ஒளி எழுத்துக்களை வச்சு போட்டு இவர்கள் விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவி காமு சரி பண்ண பெரிய கவிஞர் மதிப்புக்குரிய. அவர் தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்க ஒரு தரம். அவரே அப்புறம் டாக்டர் இன்னொரு யாரோ ஒரு உலக சாதனை படிச்ச மௌலவி ஒருத்தர், அப்புறம் நீப் காலேஜ் ப்ரொஃபசர் ஷாகுல் மீது நம்மள கவி காமவியம் படிச்சாங்க, குரானை சொல்லி போட்டாரு அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன், நான் சொன்னேன் உங்களுக்கு கேட்டு வருவாங்க, நீங்க எதுவும் சொல்லிட வேண்டாம்,
கேட்ட இதுதான் பதில், இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாவை காட்டும் கண்ணாடி அவர் தான் பாட்டை கொடுத்தேன். பாட்டு எனக்கு பதில் கொடுப்பாரு கவிஞர் வந்து விரைவில் பார்க்குறோன்னு சொல்லி அப்புறம் அந்த பாட்டையும் போட்டு கரெக்டாகி சிரமம்ல பெரிய சர்ச்சை மாசங்கள் இந்த இலங்கையில அந்த பத்திரிகையில அது பெரிய புகழ்பெற்ற பத்திரிகை. அந்த அங்கே கூட இப்போ கலைக்கமல்னு கூட இப்போ அது எழுதியிருக்காரு, கூட அனுப்பி வைக்கிறேன்னு சார். நல்ல பாடகர் இலங்கையில தான் பெரிய விருதுகள்லாம் பெற்று வரும். இப்போ அந்த சர்ச்சையை ஓஞ்சிருச்சா? அந்த சர்ச்சை வந்து ஆகி போய் அடித்தடியாக நடந்துருச்சு. உலமாக்களுக்குள்ள கூட தேவையெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பட்டிமன்றம் நடத்த தயார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முஸ்லீம் குரல் ஆசிரியர் கணிச்சி சேர்ந்த மதிப்புக்குரிய கணிச்சி சேர்ந்த கணிச்சி நூரி அவர்கள் வந்து அதை பட்டிமன்றம் நடத்த தயார் அப்படின்னு சொல்லி போட்டார். அதுக்கப்புறம் நானும் பதில் கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் 10 பேர் இலங்கையிலிருந்து வந்துட்டாங்க. பெரிய சூப்பரான ஆளு, பெரிய உணவா மார்க்க அவரு ஒரு 10 சிஷியர்களோட வந்து நீங்க சொல்றதுதான் சரி, நீங்க யாருக்கும் அஞ்ச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஞான சுரங்கன்னு ஒரு பத்திரிகை ஒண்ணு அதுல தகவல் வெளியிட்டார். அந்த அந்த கட்டுரைக்கு பேர் வந்து நாகூர் சலீம் சொன்னதல்ல நபிகள் நாயகம் சொன்னது அப்படின்னு நான் சொல்லாத சில இதுக்கு மேற்கொள்ளலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. அதாவது ஆமா நான் என்ன நினைச்சேன், அம்மாவின் இருளில் புதை பொருளாக நான் இருந்தேன், என்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஆசைப்பட்டேன், மனிதர்களை சிருஷ்டிங்களா அல்ல. நம்ம என்ன சொல்ல இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், மக்களுடைய அறியாமை இருள்னே இருந்தாலும் அந்த அடிப்படை நம்ம சொன்னோம். குரானை வந்து எதுக்கு நம்ம வந்து காவியம் வழித்தாங்கன்னா காமசேனி சொல்லிட்டாங்க. அது நான் அப்படி இந்த உலகம் அனைத்தையும் முகமதை கொண்டே உருவாக்கினேன்னு எல்லாம் சொல்றாங்க. அதனால அவர்களை வந்து ஒரு தலைமையா வச்சு இந்த உலகத்தை காவியமா வச்சு அப்படி நம்ம பாண்டு வந்தோம். சரி, இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, பட் இருந்தாலும் ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கிறது வழக்கம். சரி, ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். அன்பு நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிறைய பேச இருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இன்று இவருடன் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம வந்து இப்போ நம்முடைய மாபெரும் கவிஞர் நாகூர் சலீம் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு சர்ச்சைக்குரிய பாடலை பத்தி கூட சொன்னீங்க. நிறைய பேர் அந்த சர்ச்சைகள் ஓஞ்சு இன்னைக்கு வந்து ஏத்துக்கிட்டாங்க. எப்பவுமே அந்த கவிஞர்கள், அதாவது இஸ்லாமிய கவிஞர்கள்ங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியா எழுதிட முடியாது. ஸோ ஒரு சிந்தனை, நீங்க ஒரு சிந்தனை கொடுத்துருக்கீங்கன்னா அதுல ஷிர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துட்டு எழுதணும். முதல் தேவை அதான். ஸோ அது இல்லைங்கும் போது மற்ற விஷயங்கள் வந்து அடிபட்டுரும். ஸோ அப்படிங்கும் போது நீங்க ஒரு புதிய ஒரு சிந்தனையை நீங்க சொல்றீங்க, சொல்லாத சிந்தனையா, அதாவது யாரை படைக்கவில்லை இல்லை, அதாவது படைக்கவில்லை எனில் இந்த உலகத்தை படைச்சிருக்கோம் அல்லாஹ் சொன்னானா, அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து அல்லாஹ்வே அப்படி பெருமைப்படுத்தும் போது நீங்க சொன்ன அந்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி இறைவன் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு உருவமற்ற இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வரைக்கும் வணங்கிட்டு இருக்கிற காரணம் வந்து அவங்க தான், அதுல சந்தேகமே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது அவங்களை பெருமைப்படுத்தும் விதமாக தான் அந்த பாடலை நீங்க எழுதியிருக்கீங்கிறது தெரியுது. இப்போ ஒரு சின்ன கொஞ்சம் ட்ராக் மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன். என்ன அப்படின்னா, நம்ம இசைமுறை சிஎம் ஹனீஃபா, காயல் ஷேக் முகமது, தேவலந்து தாஜுதீன், நெல்லை அபுபக்கர், சீனி முகமது அவர்கள், குத்தூஸ் அவர்கள், இப்படி நிறைய அபுல் பரக்காத் அவர்கள், இப்படி நிறைய சிங்கர்ஸ் இருந்தாலும் ஒரு டைம்ல அந்த சரளா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்களே, ஒரு பாடகி, ரொம்ப அற்புதமா இருக்கும் அவங்க பாடல்கள். அந்த குரல் வந்து சிறு வயதுல கேட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கான பாடல்கள் நிறைய நீங்க தான் எழுதிருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருந்தா அந்த பாட்டு குறிப்பிட்டு நிறைய இருக்கு. ஆமா, நிறைய எழுதியிருக்கேன். குறிப்பிட்டு என்னால் அது யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் 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 எல்லாமே நீதான் வல்லோனே அல்லாஹ் எல்லாம் அறிந்தாய் சுப்ஹானல்லாஹ் எல்லாமே, அந்த பாட்டு எல்லாமே நீதான் வல்லோனே அல்லாஹ் எல்லாமே நீதான் வல்லோனே அல்லாஹ் எல்லாம் அறிந்தாய் சுப்ஹானல்லாஹ்
வாழ்வை தந்த பெருமானே அன்பான யார சூழல்னா அந்த பாட்டு. இதான் ஒரே இருக்கால விஷயத்தை வந்து அது அஜ்மீர் ஹாஜான் எங்கே நீர் எங்கே ஏழியில் அஜ்மீரான்னு சொல்லி ஒரு பாட்டு. அப்புறம் குவிந்துள்ள ரோஜா மலர்களின் நடுவே குழுவிட்டிருக்கும் குண அஜ்மீரா மலர் தரும் அந்த மனத்தினில் மூழ்கி மயங்கியதாலே எனை மறந்திரா ஏன் இந்த மௌனம் ஹாஜா அல்லும் பகலும் இசை என்பனாதம் அங்கே ஒழிப்பதில் மெய் மறந்தீரோ உள்ளம் உடைந்தோர் அடுகுரல் தம்மை ஒரு வகை பாட்டாய் கருதி கொண்டீரோ ஏன் இந்த மௌனம் ஹாஜா அப்படின்னு சொல்லிட்டேன். அல்லும் பகலும் இசை என்ற நாதனை எப்படிக்கா போட்டோம்னா இரவு பகல் எந்நேரம் அங்கே கச்சேரி காண நடந்துகிட்டு இருக்கும். இசைக்கு ஒரு கார் எதற்கும் ஒரு கார். அதாவது பல வரிகளில் சொல்றத நம்ம இசை வழியா சொல்றோம். இப்ப குரான் கூட அந்த சந்தம் ஒரு இசையில உள்ளதுதான் அது. அது மாதிரி பாங்கு சொல்றோம் சப்தம் சும்மா வசனமா யாரும் சொல்றது இல்லை, ஒரு சத்தமா தான் அது கேட்க இனிமையா இருக்குது. அதே மாதிரி அலையில இசை, இலையில இசை, என்ன அறிவியல இசை, குருவியருடைய சப்தத்துல இசை, அந்த புதுசா கட்டுற சேலை வேட்டில கூட சலசலப்புல இசை, இப்படி இறைவனோட இசை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி அந்த இசை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 700 ராகங்கள் பாடினதா குறிப்பிடப்படுது. ஏன்னா அது மாதிரி சங்கீதமும் அத்தியாயமே இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி பேச்சில் சில பேர் சொல்றாங்க, நம்ம இசை வழியில சொல்றோம், அவ்வளவுதான். சரளாம்மா வந்து இப்ப இருக்காங்களா? அவங்க 13 கணவர் பெரிய தபேலா மேதை அம்பின்னு சொல்லிட்டு இந்த இழந்த பழம் பாட்டு தமிழாலே வாசிக்கிறவர். அவர் வந்து யாருன்னு சொன்னா அவருடைய முன்னாடி அனிமானருக்கெல்லாம் பாடின பாட்டு இருக்கு, நான் பாட்டு எழுதியிருக்கேன். அவன் அனிமா அந்த கல்யாணம் மியூசிக் டைரக்டர் கல்யாணம் டியூன் பண்ணியிருக்காரு. அவர் ஆரம்ப காலத்துல அந்த கல்யாணுடைய மகன் தான் அந்த அம்பி, அவங்களுடைய மனைவி தான் சரளா. அவங்க வந்து வேறு ஜாதி, இவங்க பிராமண ஜாதி. இப்ப அப்படி இருக்குமா அவங்களோட குமர கூட இருக்குது பாவம். இப்ப அந்த அப்பேற்பட்ட தபேலா மேத சமீபத்தில் இறந்து போயிட்டாரு. அதனால விரக்தி அடைஞ்சு அவங்க என்ன பண்ணா 13 வருஷம் பாடுறதை நிறுத்திட்டாங்க. இப்ப என்னுடைய வற்புறுத்தல் பாடித்தான் ஆகுன்னு கட்டாயப்படுத்தி இப்ப சொன்னது இந்த பாப்பாவூர்ல போன வருஷம் வருவோம். இந்த இப்பதான் இந்த இந்த முஹர்ரம் மாசம் வருதுல, முஹர்ரம் பிறை 19 20ஆம் இரவு வந்து 4 பேர் பாடினாங்க. அதுல 1 மணி நேரம் இவரு நம்ம திருச்சி யூசுப் அருமா பாடினாரு, இன்னும் 1 மணி நேரம் சரளாமா, இன்னும் 1 மணி நேரம் பேரை ஒரு தாஜினி டிஎம்எஸ் வாய்ஸ் அவர் அவருடைய மகன் இப்ராஹிம் சுலைமான் செட்டு, அவங்க 4 பேரும் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் கடுமையான புயல் சூழல் உருவாச்சு அந்த நேரத்தில். அப்போ வந்து தர்காலாம் நம்ம ட்ரஸ்டெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு அண்ணே நிறுத்தி போடலாம், அண்ணே மகிழ்ச்சிலாம் பயப்படுறாங்க எல்லாரும், மேடை 2வது மேடை வேற போட்டிருக்கு, நிறுத்தி போடலான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு சொல்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு நிறுத்த மாட்டேன். அதை வந்து நடத்திய 43ஆம் வருஷம் தொடருது. ஏன்னா நானே நடத்துறது. அதனால அந்த பூவாழப்பங்க தர்காவில் போட்டுட்டு மியூசிக் வேணாம் ஒன்றும் வேணாம், நானே வந்து அவங்க 2 பாட்டு அவங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி தீர்வுன்னு சொல்லிட்டேன். 8:30 மணிக்கு மாட நின்றுச்சு. எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் ரொம்ப பிரமாதம் ஆகிப்போச்சு. கட்சி ரொம்ப நல்லா போச்சு. இப்போ எங்க இருக்காங்க அவங்க வந்து இப்போ திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாடகி. இப்பவும் இந்த வயசுல மறக்க முடியாது, இந்த வயசுலயும் பெரிய ஆச்சரியமா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய வியப்படைவீங்க. அவங்க வந்து இந்த வயசுல அவங்க வந்து யாருமே அந்த மாதிரி பாட முடியாது. ஆனா அதே குரல்ல அவங்க வந்து ரொம்ப சிறப்பா பாடிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா வயசு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 60 இருக்கும், 60 இருக்கும். ஆனா 60 இல்லை சொல்லிட்டேன். அவங்க என்னமோ இது கூட ஒரு கணக்கு போட்டு சொன்னேன், இவங்களுக்கு வயசு நம்ம ஏதோ ஒரு கணக்கு போட்டு சொன்னேன். இது அப்படியே நீங்க திருப்பி போடுங்க, இதுதான் அவங்க வயசு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆமா 14 நான் சொன்னேன். அப்படி அவங்க அது மாதிரி சொன்னேன். அப்படிதான் பாடினாங்க. ரொம்ப அருமையான
ஓகே. அவங்கள நிறைய அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு பாடகிகள் இஸ்லாமிய பாடல்கள் பாடக்கூடிய பாடகிகள் எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலமா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எப்படி நம்ம EM ஹனீஃபா அவர்களை சார்ந்து நிறைய பாடல்கள் வந்து, பட் அவங்க எஸ் சரளா அவங்களுடைய அந்த பாதையில பயணிக்கின்ற ஒரு பாடகிகள் இல்ல, இஸ்லாமிய பாடல்கள் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நம்ம இஸ்லாமிய பாடல்கள் அது மாதிரி சுஜாதா பாடியிருக்கு, சித்ரா பாடியிருக்கு, சுனந்தாங்க எல்லாரும் பாடியிருக்காங்க. ஆனா சரளாவுடைய ஸ்டைல் அது வேற. அது 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 தனிப்பட்ட, அதுக்காகவே இஸ்லாமிய பாடலுக்கே உரியவங்க அவங்க. அது அப்புறம் வடநாட்டில் கூட சில சாந்தா போஸ்லாம் என்னுடைய பாட்டை அப்படியே உருதுல கசல்லாம் பாடிட்டாங்க மொழிபெயர்த்து. குரானிக்கு ரோங்கோ ஆத்திஹேன்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டு, குரானின் கண்கள் அழுகின்றன அவன் வெச்சமில்லை தான், அதுவும் ரெக்கார்டு வந்துச்சு. அதை சாந்தா போஸ்ட்ல உருது சாந்தா போஸ்ட்ல அந்த மாதிரிலாம் வடநாட்டு பாடகர் கான் மஸ்தான் அவரு கூட வந்து ஒரு அவருடைய தகப்பனார் பெரிய சித்தார் மேத 2000 சிஷியர்கள் உண்டு. வாதம் அடிச்சு போய் தர்கால கொண்டு போட்டு வச்சுருந்துச்சு. அப்போ சோபை கட்டிக்கிட்டு காதில் கடுக்கமெல்லாம் போட்டு வந்தார் கான் மஸ்தான். லைலா மஜ்னுங்கிற ஒரு படத்துக்கு, ஹிந்தி படத்துக்கு அவர் தான் மியூசிக். அவர் வந்து ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு, உமையன்றி வேறு உபகாரி ஏது உப்புக்காரி ஏதுன்ட்டார். அதை வந்து அப்படி திருச்சி கொடுத்து அப்புறம் உபகாரி ஏது. அதே மாதிரி வந்து அத்தாலி ஆசாத்து அப்புறம் ஆந்திராவில் உள்ளவர். நான் ஒரு கவாலி இந்த மாதிரி உருது பாட்டை கேட்டாக்கா காய்ச்சி கொட்டுறாங்க, அப்படி பூ எல்லாம் கொட்டுறாங்க. அது போட்டா என்ன எனக்கு ஒரு வெறி, நம்மளும் இந்த மாதிரி செஞ்சா என்ன, தமிழ்ல ஏன் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சேன். இதுக்கு யாரு பாடகை எங்க கிடைப்பான் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே நேர்புத்த மாதிரி இது கிடைச்சு. நான் தினமும் ஒரு நாளைக்கு 2 கச்சேரி நடத்துவேன் நாகூர்ல 10 நாளைக்கு. அப்போ நாகூரா இசைமன்றம் மியான் ஹசரத் மியான் தான்சேன் இசையரங்கு நாகூரா இசைமன்றம் சொல்லி நடத்திக்கிட்டு இருந்தேன். அது இடையில ரொம்ப நாளைக்கு போல நிறுத்திட்டேன். ஏன் நிறுத்தினேன்னா அது ஒரு வரலாறு இருக்கு. அப்புறம் வந்து அடிக்கடைகாரெல்லாம் வந்து சண்டை எடுத்த வியாபாரம் பாய் சித்திரன்ட்டு. அதாவது என்னன்னா, நீங்க அந்த கவாலி பாடல்கள் நீங்க வந்து யார வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேடிட்டு இருந்தீங்க ஒரு பாடி. கரெக்ட். இந்த நினைவாற்றல் தான் மதிக்கத்தக்கது. அதுல வந்து அதுல வந்து சோடப்போக மாட்டேன். ஆனா சில நேரத்துல வயசு இருக்குல்ல, ஆனா எதிர்நீச்சல் போட்டு நான் எப்படி சமாளிச்சு திரும்ப கம்ப்யூட்டர் மைண்ட் கொண்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு எனக்கு வச்சுங்களேன். அது மாதிரி இந்த கவாலி அவரை வந்து ஒரு ஆளு வந்துகிட்டு இருக்காரு. நான் மெடிக்கல் ஷாப்ல உட்காந்துருக்கேன். கச்சேரி நடக்க போகுது. யாரோ பாடகர்லாம் வந்திருக்காங்க. அப்போ வந்த உடனே பைஜாமா கைஜமாலாம் போட்டுக்கிட்டு இவர் வரலாறு பந்தாவா ஜரிக்கை இதெல்லாம் போட்டு பால் பார்த்தா என்டி ராமராவ் மாதிரி இருந்தாரு. நான் சொன்னேன் மெடிக்கல் ஷாப்ல சேலை பாடிட்டேன், யாருங்க இந்த ஆளு கவாலி மாதிரி தெரியுது ஆட்டேன். சரி தெரியலையேன்ட்டு கொஞ்ச நேரம் கச்சேரி ஆரம்பிக்க போகிறேன். அந்த ஆள் வந்து அங்கேருந்து வந்து அண்ணன் சலீம் போய் ஆளு ஏன் நான் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு ஆரத்தடியே என்னவோ பண்ணுவேன். நான் அத்தாலி ஆசாத்தி ஆந்திரா இங்கே மாதிரி எல்லாம் வந்து இருக்கேன், நான் தமிழ் பாட்டு பாடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னேன். அட்டே நம்ம தேடி இருந்தாலும் மாதிரி தெரியுத இருக்கட்டும் என்னன்னு பாடுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ பாடுறீங்களான்னு கேட்டேன். இப்போ பாடுறேன்ட்டாரு. 2 பாட்டை பாடிட்டார். ஆனால் வார்த்தை பாடின உடனே மைக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. ஓஹோன்னு ஆகிப்போச்சு. அதே சமயத்தில் பாட்டு தப்பா பாடிட்டார். மறை போற்றும் மெய்ஞானி மெஹபூப சுபஹானின்னு பாடினாரு. அப்புறம் நான் வந்தோன்னு சொன்னேன், மறை எங்கெங்க மெஹபூப் சுபானியை பாடிச்சு போட்டுச்சு, அப்போ தப்பா சொல்லிட்டீங்களே. ஆமா பாய். அதுக்கப்புறம் ஹெச்எம்ல அவரை கொண்டு வச்சு முதல்ல பாடினாரு. அதில் எசீது சொன்னான் ஹுசைன் சொன்னான்னு ஒரு பாட்டு கற்பனை, அதாவது சிந்திக்கிறேன் ஒரு காட்சி. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். எனக்கு வர ஞாபகம் இல்லை, புக்கில் இருக்கு. காதல் விழுந்த கானங்கள்ங்கிற என்னுடைய பாடல் தொகுப்பில் அது இருக்கு. ரொம்ப அற்புதம். அப்புறம் அவர் வந்து கதவு திறக்காத காரணம் என்ன அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் நீங்க பெருமாள் நபிகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு செகுமுல் பாடிகாரு. நபிநாதர் வாசலுக்கு செல்ல போறே, இங்க நடக்கிற கொடுமைகளை சொல்ல போறேன். அது மேனேஜர். அதே மாதிரி இவரு கவாலி பாடினார். அவர் நீங்க எழுதின பாடல கவாலியா பாடினாரா? அவர் ஆமா கவாலியா போய் கவாலியா பாடினாரு. அது அருமையா பாடுவாரு. ஒரு பாட்டை வச்சு ஒரு கச்சேரியை முடிச்சு போடுவாரு. அது விதவிதமா கதை. இந்த பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, இந்த சொர்க்கத்தில் முதலில் விளையும் அன்னையை பற்றிய சரிதங்கள் முதல்ல வந்து அவர் தான் பாடுனது. யாரு? அத்தாலி ஆசாத்.
ரெண்டாவது நம்ம இறையன்பன் குத்தூஸ் இசை இளவரசு அவர் பாடினார், அதுவும் ஹிட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து மூணாவதா தான் நம்ம கேரளத்தூர் தாஜுதீன் தேனிசை தெண்டல் தேரளத்தூர் தாஜுதீன் அசட்டெல்லாம் நெட்டில் நம்பர் 1ல் வந்துட்டாரு. அற்புதமாக அபுதாபிக்கு துபாய்க்கு அவர் தான் அழைச்சாருங்கிறதுக்கு நான் சொல்லலை. அருமையான பாடகர், நல்ல பாடகர், போற்றத்தக்க பாடகர், நம்ம மகிழ்ச்சி இருக்கு. அது மாதிரி நல்ல அபுபக்கர் அவங்க நிறைய இருக்காங்க. சாவுல மீது நம்ம மருகம் சாவுல மீது, ஆமா இன்னும் நிறைய ஏஆர் ரஹ்மான் சார் தங்கச்சி ரேஹானா ஈஸ்வரத்து எல்லாருமே யாரும் நிறைய பாடிருக்காங்க. அதான் யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. நிறைய ஆமா நான் சொல்றேன் 195 மேற்பட்ட பாடல் டிஸ்ட் காதல் விழுந்த காரணங்கள்ல இருக்கு. சரி, இப்போ அதிகமா ஒர்க் பண்ண இசையமைப்பாளர்கள் யாரு? நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் சார் பண்ணியிருக்காரு. நம்ம ஆரம்பத்தில் முத்து பண்ணாரு, அப்புறம் ரகு சார் பண்ணாரு, கண்மணி ராஜா பண்ணிருக்காரு, இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு கண்மணி ராஜா. அப்புறம் டி.கே. ராமன் சாரு, அப்புறம் இந்த மாதிரி தேவா சார் தேனிசை தென்றல் தேவா சாரு. அப்புறம் இன்னும் ஒரு பாட்டு, அதை கூட ஒரு பாட்டை வந்து சரி சொல்ல வேணாம். அப்புறம் இந்த மாதிரி பெரும்பாலான மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லா இசைத்தட்டு நிறுவனம் தெரியும், ஒன்று கூட பாக்கி கிடையாது. அத்தனை நிறுவனத்திலையும் என்னுடைய ஒளிநாடாக்கள் செடிகள் அதெல்லாம் இசைத்தட்டு கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து அதிலே ஒரு 500 வந்திருக்கும். இதுக்கு மேலே பன்னூற்று கணக்கா ஒளிநாடாக்கள் நிறைய வந்திருக்கு. சரி, இப்ப என்னன்னா இந்த முதல்ல இசைத்தட்டுல வெளிவந்த பாடல் உங்களுக்கு இஸ்லாமிய பாடல். அதான் நான் சொன்னது முதல்ல முறையார BM சுல்தான் சொல்லிட்டு அவர் தான் முதல்ல பாடினது. ரெண்டாவது பி.கே. கலிஃபுல்லா பாடினாரு. மூணாவது அனிபாண்ட பாடினாரு. அனிபாண்ட பாடு தீனவரை நியாயமா, திருமறையின் அருள்மொழியில் வளைந்திருப்பது என்ன, அந்த திருமறையின் அருள்மொழியில் வளைந்திருப்பது என்ன இந்த பாடுகள்ல அது. அப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு அதோட சொல்பாட்டு ஞாபகம் வருது, பட்டு விட்ட இந்த கண்கள் குலமாகுதமான பாட்டுக்குள்ள அது வந்து மதிதாசன் கவிஞருடைய, அவரே என்னுடைய பாசத்துக்குரிய கவிஞர், அவரு எழுதின பாடல் அது. அது ஏன்னா அந்த இசை வந்து என்னுடைய நண்பர் சேத்தா, அவரும் நல்ல நாடக ஆசிரியர், கதவசன கருத்தா, நம்ம தாக்காசிமுக்கு சம்பந்தி கவிஞர் தாகாசி. அவர் இனிய கவிஞர். இப்ப நான் சொல்றேன் தாகாசி முஸ்லீம் குரல் மகன்லாம் எல்லாரும் என்ன பாசத்துக்குரிய மகன்லாம் வீட்டுக்கு வரவங்க எல்லாம். அவரு தாகாசிம் முஸ்லீம் அரசு ஆபீஸ்ல ஒரு தான் என்கிட்ட சொல்றாரு, முதல்ல இசைப்பாடல் எழுதக்கூடிய உணர்வை நான் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். தாகாசி அந்த அந்த தாகாசிமுக்கு சம்மந்தி யாரு, இந்த சேத்தான், நல்ல கலைஞர். வருணன்கிற தலைப்புல கூதத்துலாம் எழுதியிருக்காரு. இசையின் பிரமாதம் அமைப்பாரு. அனிமானுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. நான் எழுதுற இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த பாட்டு கீழே இறங்கு, நல்ல காலம் பிறக்குது, அப்ப நான் ஏகப்பட்ட பாட்டுக்கு அவர் தான் இசையமைச்சார். தாய்மொழியை காத்து அந்த அண்ணா வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு, இந்த பாட்டின் கருத்தை கேட்டு நான் உள்ள முறைக்கு போனேன் அப்படின்னாரு. பொள்ளாச்சியில வந்து கலைஞர் வந்து அனிமான பாடுறாரு, கலைஞர் தலைமை தாங்குறாரு, அது துப்பாக்கி சூடு நடந்த இடம், என்னை வந்து பிடிச்சி துரத்துறானுங்க, விஷயம் வேற ஆன்ட்டு இந்திய போட்டெல்லாம் நானும் அவரை சேர்ந்து தான் போட்டு உடைச்சோம், எல்லாம் பண்ணோம் ஆன்ட்டு. அப்புறம் வந்து நிறைய நான் பாட்டுலாம் எழுதியிருக்கேன். அது மாதிரி அன்று ஆரம்பத்துலேருந்து அன்று 15 பேரலும் இன்று 50 பேரலும், அம்மா இனிமேல் ஆட்சி அண்ணா வசமல்லோ அப்படின்னு அந்த 15 பேர் இப்போ சட்டமன்றத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா இன்று 50 பேரலும் 50 பேர் வந்த உடனே இந்த 15 அப்படின்னா இனிமேல் அண்ணா ஆட்சி அண்ணா வசமல்லோ, அதே மாதிரி அண்ணா வசம் ஆட்சி வந்துருச்சு. அப்புறம் எம்ஜிஆரை பற்றி முதல்ல நான் தான் எழுதினேன் இந்த நாட்டிலேயே. ஃபர்ஸ்ட்ல நான் தான் எழுதினேன். லட்சம் கேசட் போச்சு, அதை பாராட்டி எம்ஜிஆர் 10,000 ரூபா பணம் அனுப்பிச்சாரு. அது அனிமான் தான் அனுப்பிச்சாருன்னு வச்சுங்களேன். அது காய்ந்து சிவந்தது சூரியகாந்தி, கனலில் தோய்ந்து சிவந்தது காய்ச்சிய தங்கம், ஆய்ந்து சிவந்தது அறிஞர்தம் நெஞ்சம், தினம் ஈந்து சிவந்தன மால் அந்த சீரக்காதியை பத்தி உள்ளதான். அது அனிபாண்ட அந்த தொகையை எடுத்து கொடுத்து இதை நீங்க மாத்தி கொடுங்கன்னு கேட்டார். அப்போ வந்து அது மால் சீரக்காதி இருக்கிற அவரு நான் டக்குன்னு அதை காய்ந்து சிவந்தது சூரியகாந்தி, கனலில் தோய்ந்து சிவந்தது காய்ச்சிய தங்கம், ஆய்ந்து சிவந்தது அறிஞர்தம் நெஞ்சம், தினமும் ஈந்து சிவந்தன எம்ஜிஆர் இருக்கிறமே. எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன், தங்க குணம் உள்ள கலை மன்னன், மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன், வாரி வாரி வழங்குவதில் பாண்டி மன்னன், வண்ணத்தமிழ் காப்பதில்
வாரி வாரி வழங்குவதில் பாரி வள்ளல், வண்ணத்தமிழ் காப்பதில் பாண்டி மன்னன், காரியுருளை நீக்குகின்ற உதய சூரியன், கட்சி கட்டுப்பாட்டை காத்திருக்கும் கொள்கை காவலன், அப்புறம் மறுபடியும் பிறந்து வந்த சீதா கதை என்னமோ வரையால வரும். அப்புறம் வந்து அது இசைத்தில் அந்த இது என்ன நினைக்கிறேன். அப்புறம் மின்னுகின்ற பொன்னை போன்ற நிலத்தை பெற்றவர், மூடி வைக்க தெரியாத கரத்தை பெற்றவர், எண்ணுகின்ற எண்ணத்திலும் அறத்தை பெற்றவர், எல்லோரும் போற்றுகின்ற தரத்தை பெற்றவர், உண்மையில் வழுவாத நடத்தை பெற்றவர், ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் இடத்தை பெற்றவர், அன்பு கொண்ட அண்ணாவின் தம்பி அல்லவா, அவர் அறவடி நடக்கும் தங்க கம்பி அல்லவான்னு பாட்டு. அது பெரிய வரப்பா போச்சு அந்த பாட்டு. அது அப்போ நல்ல காலம் பிறகுன்னு எழுதுனேன். அப்புறம் பிறந்ததுக்கு பாட்டு நல்ல காலம் பிறந்தது இசை தட்டில் வந்தது. இந்த மாதிரி ஏற்பட்ட கழகப்பாடல் அவருக்கும் நான் பண்ணி கீழே இறங்க பாட்டுலாம் ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் நாட்டை கெடுத்தது போதும் கொள்ளை அடித்தது போதும் சீச்சை கீழே இறங்கு அனிமாரனுக்கு செருப்படிலாம் வாங்கி கொடுத்தேன் அந்த பாட்டு. நான் தப்பிச்சுக்கிட்டேன். அதாவது அண்ணா வந்து இப்போ அண்ணாவுக்கு தெரியுது, பாட்டை தெரியுது, கலைஞருக்கு தெரியுது, குன்றக்குடியாக தெரியுது, மற்றபடி இன்னும் பல பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரும் அந்த பாட்டை ரசிக்கிறாங்க. ஆனால் என்ன தெரியலை, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அந்த தவறுக்கு? சொல்லி தெரிஞ்சதை விட உங்களுடைய எழுத்துக்கள் வந்து காலத்தால் அழிக்க முடியாத எழுத்துக்கள். ஓகேங்களா? அதுதான் எனக்கு கல்வெட்டு எழுத்துக்கள். அதனால வந்து இந்த சில விஷயங்கள் வந்து சொல்லிதான் தெரியணும்னு அவசியம். அதுக்காக நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டியது, வருத்தப்பட வேண்டியதில்லை. நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு எத்தனை காலமானாலும் உங்களுடைய பாடல்கள் இருக்கு பாருங்க, அந்த பாடல்கள் வந்து என்னைக்குமே அணையாமல் இருக்கும். இன்னொன்னு மன்னிச்சுங்க, அவர் வளர்த்தக்கடா பாட்டு பாடுறேன், அதுல முதல்ல ஒரு தொகையரை வச்சிருந்தேன். என் நன்றி கொன்றார்க்கும் உயிர் உண்டாம் உயிரில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்று உரைத்த வள்ளுவனின் வாய்மொழி வீண் போனதில்லையடா, வீண் போனதில்லையடா, வீண் போனதில்லையடா, வருத்தக்கடா மார்பில் பாய்ந்ததடா, வஞ்சகரின் சூழ்ச்சியிலே வீழ்ந்ததடா, சாய்ந்ததடா, அண்ணா வளர்த்த கிடா மார்பில் நம்பிய கழகத்தோரின் எதியை கொண்டு சென்றதடா, எம்பி என்ற இலையை தின்று தலை கொழுத்து அலையுதடா, வளர்த்த கிடா. வரைக்கும் வைக்கலாம். சரி, இந்த நன்றி நன்றி கொண்டா முடிவு கொண்டா வள்ளுவர் வருமான சொன்னதை இது பண்ணுறேன். ஆனால் அந்த நன்றி உணர்வோடு இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் சில பாடல்களில் விட்டு போச்சுன்னா என்னை மன்னிக்கணும், எல்லாரும் சொல்ல என்னை மன்னிக்கணும். சில பேரை குறிப்பிட முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருது. அது மாதிரி ரொம்ப முக்கியமானவங்களாம் கண்ணா உள்ளவங்களாம் இருக்காங்க. நீ யாரை சொல்றது? ஓகே, என்னோட சின்ன கருத்து, நீங்க ரொம்ப பெரியவங்க, சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண மனிதன். இருந்தாலும் எனக்கு என்ன சொல்ற ஆசைப்படுறேன்னா, உங்களை பத்தியா சொல்லல அப்படின்னாலும் இப்ப உங்களுடைய பாடல்கள் பிரபலமாவதற்கு அவரும் ஒரு காரணம், பாடக்கூடிய பாடகர்களுக்கும் இசையமைப்பாளர்களும் காரணம், எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எழுதிய அந்த பாடல்கள் இவங்க மூலமாக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு அவங்களுக்கான ஒரு ரூட் ஒண்ணு கரெக்டா இருக்கு. அவங்க அந்த ரூட்ல கரெக்டா போயிட்டு இருக்காங்க. உங்களை குறிப்பிடல அப்படிங்கறது வந்து நீங்க வந்து எப்பவுமே அதை நினைக்கவே கூடாது, நினைக்கவே வேண்டாம். ஏன்னா அதை வந்து குறிப்பிடாமலேயே நீங்க வந்து உங்களுக்கு இந்த வெளி உலகம், அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, என்னதான் வந்து பந்த வாளி தண்ணியில போட்டு அமுக்குனாலும் ரொம்ப நேரம் உள்ள வச்சிருக்கோம், தானா கை எடுத்தீங்கன்னா மறுபடியும் வெளியே. அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தான் நீங்க. உங்களுக்கு என்னதான், அதாவது 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, இல்லையா? சாதாரண கவிஞர் நீங்க. என்னன்னா உங்களுக்கு அடக்கம் அமர்வருள் உயிக்கும் அப்படின்னு வள்ளுவர் அடகாக ஆறுயிர்கள் உயித்து விடும் வர வள்ளுவர் சொல்லிருக்காரு. அதனால நீங்க அடக்கத்தோட சொல்றீங்க. பட் இருந்தாலும் நீங்க ஒரு மிகச்சிறந்த கவிஞர். அதை நீங்க அடக்கமாக இருக்கிற ஒருத்தன் அடக்கமா பேச கல்லார மேல நின்றுதான் படிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ மறக்க முடியாத மனிதர் அப்படின்னு நீங்க யாரை குறிப்பிடுவீங்க? மறக்கவே முடியாத மனிதர் மறக்க முடியாத முதல்ல நான் வந்து இந்த 1000 விளக்கு உச்சனை இல்லைன்னா நான் அன்னைக்கே போயிருப்பேன். ஏன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து மாடி சேர்க்கணும் 4வது மாடியில் அவரை அமெரிக்கா போயிட்டாரு. நான் மட்டும் தான் அந்த மாடியில் இருக்கேன். அப்புறம் டக்குன்னு விழுந்துட்டேன். விழுந்த உடனே வந்து என் கூட இருந்த பையன், என் கூட எப்போ பார்த்தாலும் துணையாக இருப்பார், அர்ஜுன் சொல்கிறேன்ல, அறிவாற்றல் மிகுந்த பையன். அந்த பையன் எங்கே போனாலும் நான் கூட்டிகிட்டு போவேன். இப்போ தான் நீ கூப்பிட்டு வரல. அப்புறம் வந்து அவர் இந்த பையன்ட்ட என் செல்லு இருந்துச்சு. உடனே டக்குன்னு உஷேன் எனக்கு ஒரு ஃபோன் அடித்தார். உஷேன் என்ன கலைஞரோட பேசிக்கிட்டு இருக்காரு, அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆகி போய் சமாச்சாரம், உடனே கூட்டிகிட்டு வாங்க, அப்போ எம்எல்ஏ இருக்காங்க அண்ணன்.
அவன் உடனே கூட்டிகிட்டு வா அப்படின்னு உடனே நான் வந்து என்ன அண்ணன் உடனே கூப்பிடுவாங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி கதவுகள்லாம் தொடர்ந்து சிகிச்சைலாம் போட்டு விட்டு காரை எடுத்துக்கிட்டு 4 பேர் தூக்கி போட்டுக்கிட்டு கொடியை ஏற்றி வச்சுக்கிட்டு அங்கேருந்து நாக்காளியை எடுத்து நான் கீழே மூடிச்சிட்டு கீழே இறக்கி அப்புறம் கொண்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கேன். அப்புறம் வந்தோடனே காரு எங்கே பார்த்தா மூடிச்சிட்டு மோட்டர் பைக் கிட்ட பைக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு கிடந்துச்சு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, டக்குன்னு கீழே இந்த ஆளுக்கு இறங்கி கொடியெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. டக்குன்னு எல்லாம் மோட்டர் பைக்கில் தூக்கி வெளியில் இறச்சி விட்டாங்க. இறச்சி நேராக கொடி யாரோ பயந்துட்டாங்க. அவங்க கொண்டு போய் நேராக கொண்டு போய் என்னை விட்டு அப்படி விட்டதுனால தான் நான் தப்பிச்சேன். அப்புறம் போய் அடுத்த நாள் தான் தேவசாரில் பணம் வாங்கிட்டு வர்றாரு தேவசாரு. அதெல்லாம் வீட்டில் காரில் என் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க. என் மகன் பாரி மற்றபடி பிள்ளைங்க என் பஞ்சாயத்துங்க எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு நினச்சிங்களேன். அப்புறம் வந்து அடுத்த நாட்டில் எனக்கு இது தெரிய வரும். அதனால இந்த உசைன் எனக்கு கலைமாமணி விருது கிடைச்ச கூட நான் அண்ணன் முயற்சி தான், அவரு முயற்சி தான். நான் ஒன்றும் அந்த பதவி பட்டப்பெல்லாம் எதிர்பார்த்து நான் போகலை. அது மாதிரி எம்ஜிஆர் பற்றி எழுதிருக்கேன், அவரை பற்றி எழுதிருக்கேன். இவருக்கு வந்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி மக்கள் உள்ள கூடி கொண்ட உண்மை கலைஞர் அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன் பல்லவி. அதை நான் தான் செஞ்சேன். இன்னும் எத்தனையோ பாடு நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அதான் அதில் டைம் இல்லை இப்போ. நிறைய யோசிக்கணும் நீங்க. ஆமாம் ஆமாம், எல்லாமே இந்த மாதிரி அது மாதிரி அது மாதிரி சிராஜுல் மில்லத்து பேர் எனக்கு மதிப்பு வரும், முனீருல் மில்லத்து பேர் எனக்கு மதிப்பு உண்டு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் சிராஜுல் மில்லத்து தான் என் பேரில் பேரன்பு. இந்த மனப்பாலா சாஹிப் அவங்கெல்லாம் அந்த நம்ம கேரள சிஎச் கோயா மகனார் இவங்க அகமது ரயில்வே அமைச்சர் அவங்க கூட என்னுடைய பாட்டை வந்து கேரள மொழியில் மொழிபெயர்த்து போனாங்க. அப்படிலாம் இருக்குங்க. அது மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிறைய ரொம்ப பேர் இருக்காங்க எனக்கு. இந்த ஜெயலலிதா அவங்க ஏற்பட்ட நண்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க. பட் உயிர் காப்பான் தோழன் ஒரு 1000 ஹுசேன் அவர்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆமாம் ஒரு கணிச்சி நினைப்போம்லாம் ரொம்ப நெருக்கம். நாராமன் சேகநாடு தான் நான் எப்போ வந்தாலும் நான் தங்க அங்கே இருந்து 4ஆவது மாடியாக இருந்தாலும் சிரமமாக இருந்தால் கூட அவருடைய பாசத்தை கட்டுப்பட்டு நான் அப்படி வந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஏடா எப்போ ரீகல் லாட்ஜில் தான் தங்குவேன் முந்தையெல்லாம். அது கூட ஒரு கவிதை உண்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். ரீகல் லாட்ஜில் நான் போனால் கணசுக்கெல்லாம் முன்னாடி வாங்க மாட்டாங்க. அப்புறம் போய் உட்காந்தேன்னா அது ஒருத்தரம் நிறைய நீட்டாக வச்சுருப்பாங்கள. அதில் ஒரு நாள் நான் 34 நம்பர் தான் எனக்கு பிடிக்கும். அப்படி போகிறப்ப அங்கே யாரோ ஒரு வடநாட்டுக்காரர் உட்காந்துருக்காருங்க. நான் வந்து அதில் மாட்டிக்கிட்டே எனக்கு ஒரு சந்திர கொடி விட்டாங்க. சந்திர விட்டா ரொம்ப இதாக போச்சு, எனக்கு திட்டத்தில் ஆகிடுச்சு. கடைசியில் ஜாமத்தில் பார்த்தா யாரோ ஒரு பெரிய கூட்டம் என்னை இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா இந்த ராஜகீயெல்லாம் மூட்டை வராது இருந்தாலும் வந்து அங்கே லைட்டை போட்டு பார்த்தா நிறைய எக்கச்சக்கமான மூட்டை போச்சு ஏறிச்சு. உடனே ஒரு கவிதை எழுதி ரிசப்ஷனில் ஒரே கூட்டமாக இருக்கும். அதான் ஒரு கவிதை எடுத்து மேனேஜர் அனுப்பி விட்டேன். துட்டை கொடுத்து தரையில் புரள தலைவிதியா எனக்கு, அட்டையை போல உறிஞ்சது மூட்டை அன்பிலையா உமக்கு, பட்டியல் போட்டால் தெரியும் நான் படுகிற பாடு புரியும், சட்டான 34க்கு என்னை செலதியில் மாற்றுங்க ஐயா அவன் பாட்டு. உடனே கால் வச்சு உடனடியாக அந்த கட்டில தூக்கி போட்டு அது ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டாங்க. அவங்க மதிப்பு அவரெல்லாம் ரொம்ப பேரன்புக்குரியவங்க. ஓனர்லாம் இந்த மாசா அதெல்லாம் ரொம்ப சிறப்புக்குரியவங்க. நான் ரொம்ப நீட்டாக வச்சிருப்பாங்க. ஏதோ அன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் அப்படியே. இது ஒரு நல்ல ஒரு கவிதையா இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி கவிதை. இந்த மாதிரி சமாச்சாரம் நிறைய நடந்திருக்குது. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்களேன். அப்படியா? நானும் குல் முகமதுன்னு ஒரு நண்பர், அப்புறம் கேமராமன் ஒருத்தர், நாங்கள் 3 பேரும் எங்கே பார்த்தாலும் ஒன்றா தான் போவோம். ஆனால் வந்து செலவை வகையெழுத்து வைக்க மாட்டாங்க, நம்மளை தான் வந்து எப்போ பார்த்தாலும் செலவு எழுத்து வைக்கிறது. அதில் இன்னொருத்தர் வந்து நம்ம ஜஃபர்லாக்கு, கவிஞர் ஜஃபர்லாக்கெலாம் சொந்தம், இப்ராஹிம் மாதிரி அவரும் சொந்த ஆடல் வேலைக்கு நான் தான் பாட்டம் எழுதுறேன். திருச்சியில் நடந்தது. அவங்க எல்லாம் நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் சினிமாவுக்கு போவோம். அப்படி போகிறப்போது ஒரு நாள் இந்த கபிரிஸ்தானில் இந்த பாத்தியா போகிறதுக்காக அந்த உரட்டி அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரு அருவா பாத்தியான்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் உரட்டி எடுத்துக்கிட்டு இங்கே போயிட்டுருக்கேன். போகும்போது இந்த 3 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க தர்காவில் மண்டபத்தில், தீர் மண்டபத்தில். என்ன சார் ஏதோ ஒரு வாடகை அடிக்குது அப்படின்னாங்க. ஆமாங்க, அந்த மிஸ்கினுக்கு உள்ளது, அது ஏழை மிஸ்கினுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. வந்து இது மாதிரி என்ன சார் இந்த மாதிரி பண்ணிக்கல, அப்போ இந்த ஆற மாட்டேங்குது, நீங்கள் ஏதாவது இந்த ஆத்ம திருப்திக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது மசாலா வடையை சொல்லுங்கள். தப்பில் அங்கே மசாலாலாம் போட்டு வைப்பாங்க.
மற்றவெல்லாம் அப்போ வந்து ஒரு சல்லிக்கிழமை மசாலா வைக்கணும் சூப்பராக அந்த சரி ஒரு ஒன்று செய்ய நீங்கள் மசாலா விட நீங்கள் இன்னைக்கு ₹1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த நாள் ஒரு பைசா என்னோட கூட நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சார் ₹100 இருந்தாலும் சார் தான் 1 பைசா கூட ஆகணும். சரி அப்படின்னா ஒரு 8 அணாக்கு சொல்லுங்கள் அப்படின்னு போய் 8 அணாக்கு நிறையா வந்தது. 8 அணாக்கு மசாலா விட சொல்லிட்டேன். சொல்லி பார்த்தா அப்புறம் சார் இன்னொரு 8 அணாக்கு சொல்லுங்கள். எனக்கு அப்போவும் டவுட் ஆகி போச்சு. போயிட்டு வந்து அவர் தர்மம் வேற பண்ணிக்கிட்டாரு. அதான் ஒரு ஆளை காணாம் எங்கெங்க ஒரு இந்த யாரும் முக்கியமாக தான் வந்துருக்க சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று கடுமையாக ஒன்றுக்கு போயிருது என்ன பண்ணலாம் போய் ஒன்றுக்கு இருந்துடுவாங்க நடக்க முடியாதுங்களா உங்களால் ஆத்திரத்தையும் மூத்திரத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி போனவங்க நான் எந்திரிச்சு போய் என்ன கையில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை வீட்டில் போய் அனிமேலை சொல்லி என் பஞ்சாயத்தில் அனிமேலில் உள்ள காசு எடுத்துக்கிட்டு வந்து போய் மசாலையை கொடுத்து விட்டு அந்த ராத்திரிக்கு வந்து ஒரு கவி எழுதி உடனே போஸ்ட் அனுப்பி விட்டேன். நண்பராய் பெற்றதற்கு நான் என்ன பாவம் செய்யலாம் பெண்ணுக்கு உள்ள புத்தி பெற்றுள்ளே முன்னுக்கு உங்கள் மாப்பிள்ளை கப்பாடி
யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். அது ஹபீப் ஆடை என்கிட்ட இல்ல. ஆசி பொடியை மட்டும் என்னுடைய ஆடையா நீங்க கருதி இந்த ஆடிங்களம் செய்கிறேன். இல்ல இதெல்லாம் வந்து பெருசா இது இல்ல, இதை தோன்றதை வச்சு பெரிய விஷயம் இது. உடனே ஏன் செய்ய முடியாதுண்ணா. நீங்க எப்படி என்கிட்ட திடீர்னு கேட்டீங்க இப்ப வரிய நான் சும்மா சும்மா போனதுனால தான் திடீர்னு கேட்டீங்க. இப்ப அதே மாதிரி பண்ணி நீங்க வந்து உங்களை நான் சொன்னேன், நீங்க உடனே இப்ப நீங்க பண்ணி கொடுத்தீங்க. பெரிய இது என்னன்னா எப்பவுமே இது என்னோட வழக்கம், சின்ன சின்ன வரிகளுக்கு வச்சு அது டியூன் போட்டு ரொம்ப நல்லா இருக்கு அருமையா. இதே இப்ப உட்காந்து நீங்க போட்டு உட்காந்து வச்சுங்க சூப்பரா ஆகிடும், வேற மாதிரி அருமையாயிடும். சரி எல்லாம் சரி ரொம்ப 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 மகிழ்ச்சி. அந்த இடையில தான் ஏதோ கொஞ்சம் உலக தொடச்சேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல கரெக்டா பேசுனீங்க. நிறைய இன்னும் இது கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அதை பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை. இன்னும் என்னன்னா இன்னும் இன்னொரு தடவை கூட நீங்க இன்னொரு தருணத்திலேயே இந்த அரங்கத்துக்கு இன்ஷால்லா வரணும், வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். இன்று இவருடன் இந்த நிகழ்ச்சியுடைய முதல் நாயகரா கதாநாயகர் நீங்க தான் இன்னைக்கு. ஆமா இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் நீங்க தான் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணிருக்கோம். அப்படிங்கும்போது உங்கள்ல இருந்து தொடங்குறோம். அதனால அது இந்த நிகழ்ச்சிக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது, உங்ககிட்ட பேசுனது. இன்னும் இந்த கால அவகாசம் பத்தல, இன்னும் நிறைய பேசினா உங்களை பத்தி ஒரு ஆவணங்களே ரெடி பண்ணலாம் போல அவ்வளவு விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. இருந்தாலும் இந்த குறைந்த கால அவகாசத்துல இப்படிப்பட்ட ஒரு கவிஞரை நம்ம வந்து இந்த மூன் டிவி மூலமாக சிறப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தான். இவங்க மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய நம்மளுடைய சமுதாய பெருந்தகைகள் எத்தனையோ பெருந்த ஒரு ஆலிம்களாக இல்லைனாலும் அந்த ஆலிம்களுக்கு நிகராக ஒரு கவிஞர்கள், அதாவது அந்த அளவுக்கு சிந்தனை கொண்டவர்களாக இருக்காங்க இவங்கலாம். இவங்க மூலமா தான் நிறைய சமுதாயத்து சீர்திருத்தங்கள் நடந்துச்சு இவங்களுடைய எழுதப்பட்ட பாடல்கள் மூலமா தான். இன்னைக்குதான் மூன் டிவி வந்து நீங்க வாழ்த்துறீங்க, பாராட்டுறீங்க, என்ன நாங்க நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க பெரியவங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது உங்களுடைய ஆசி, உங்களுடைய துவா வந்து நீங்க எனக்கு ஆடையா போத்துறீங்க, பொன்னாடையா. நாங்க வந்து எங்களுடைய இந்த மூன் டிவி மூலமாக ஒரு சின்ன ஒரு பொன்னாடை உங்களை போர்த்தி கௌரவிக்க நான் ஆசைப்படுறேன். இதோட இந்த நிகழ்ச்சியை கூட நாங்கள் நிறைவு செய்கிறோம். கவிஞர் நாகூர் சலீம் அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து உங்களுடைய சார்பாகவும் நான் இந்த பொன்னாடையை, அன்பு பொன்னாடையை நான் பொறுத்தரிக்கிறேன். இதோடு வந்து இந்த நிகழ்ச்சியும் நான் வந்து நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் அறிவில் உருவாகி அன்பில் நிறைவதென்ன, அந்த ஞானத்தை வழங்கிடும் மூலப்பொருள் என்ன? அறிவு அன்பு ஞானம், அறிவில் உருவாகி அன்பில் நிறைவதென்ன, அந்த ஞானத்தை வழங்கிடும் மூலப்பொருள் என்ன? மௌனம்